வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் வெஜிடபிள் டிக்கா மசாலா தான் பண்ண போறோம். யூஸ்வலா நம்ம டிக்காவை ஸ்டார்டர் சாப்பிடுவோம். இன்னைக்கு அந்த டிக்காவை கிரில் எதுவும் பண்ணாம அப்படியே சாட்டே பண்ணி நம்ம கிரேவி மாதிரி பண்ண போறோங்க. ஒரு தடவை உங்க வீட்டுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க, குடும்பமே உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. அதே சமயம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா ரோட்டி வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் புலாவ், ஜீரா ரைஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீ ப்ரிப் வேலையா பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பேபி கார்னை நான் 1 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெஜ்ஜீஸ் மேரினேட் பண்றதுக்கு 1/4 கப் அளவு கடலை மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகா பொடி, 1 டீஸ்பூன் காரமான சிவப்பு மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையுமே நீங்க கியூப்ஸா டைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையில கசக்கிட்டு சேர்த்தீங்கன்னா ஃபிளேவர் வெளியில வரும். 1/2 கப் அளவுக்கு தயிரை நான் சல்லடையில போட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு திக்கா எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஹங்கர்டை இந்த மிக்சர் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிப்புக்காக பிளஸ் மேரினேஷன் உள்ள இறங்கணுங்கிறதுக்காக பாதி லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே கலந்து சைட்ல வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடுகெண்ணெயை புகை வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப் சூடு பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல பாதி அளவு, அதாவது 1/8 கப்பை இந்த மேரினேஷன் மிக்சர்ல சேர்த்துக்கோங்க. கட்டாயம் கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் வாசனை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோட்டல் தாபாவோட ஃபிளேவர் கிடைக்கும். கடுகெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீதி இந்த 1/8 கப்பை நம்ம வெஜ்ஜீஸ் சாட்டே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். கட்டி உருண்டைகள் எதுவும் இல்லாதபடி கிரீமியா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காய் எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா நம்மளோட காயெல்லாம் சூப்பரா மேரினேட் ஆகி ரெடி ஆயிடும். வெஜ்ஜஸ்ல பாத்தீங்கன்னா நான் 2 வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெல் பெப்பர், 3 கலருமே டைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி இல்லாம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பேபி கார்னையுமே சேர்த்துக்கலாம். சின்ன பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், உடையாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா தான் நீங்க பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் இது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடைஞ்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற வெஜ்ஜீஸ்ங்கிறதுனால நம்மளுக்கு ஹேண்டில் பண்றது ஈஸி. இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட், அதாவது 200 கிராம் பன்னீரை பெருசு பெருசா கியூப்ஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்டா கூட மிக்ஸ் ஆயிடும். 2 பச்சை மிளகாயை கீறிட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். ஸோ காயில பாத்தீங்கன்னா வெங்காயம், பெல் பெப்பர்ஸ், பன்னீர், பேபிகார்ன், பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடுங்க. சூப்பரா உங்களுக்கு மேரினேட் ஆயிடும். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது காயெல்லாம் ஊறணுங்க. இதை அப்படியே குச்சியில கோத்து நீங்க கிரில் பண்ணி இல்லைன்னா தவால வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்டார்டர் ரெடி ஆயிடும். நம்ம இன்னைக்கு இதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். அதனால அப்படியே கடாயில போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்ல பாதி அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு கடாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக நான்ஸ்டிக் இல்லைன்னா ஹெவி பாட்டம் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க கடாய் ஷேக் பண்ணாலே போதும். நம்ம சேர்த்துக்க அந்த கடலை மாவு, மசாலா எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆனாலே சூப்பரா வெந்துடும். சூப்பரா உங்களுக்கு ப்ரௌன் கலரா மாறி ரோஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி பச்சை வாசனை போற வரைக்கும் இதே மாதிரி பொறுமையா ஷேக் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பன்னீர் உடையாம பாத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். நம்ம கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 தக்காளி பழத்தை மிக்சியில போட்டு அப்படியே ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் குக்கார வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் குக்காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா 4 தக்காளி பழம், அதையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வெந்து கலர் மாதிரி திக்கார வரைக்கும் கொதிக்க விட போறோம். சைட்ல அப்படியே லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். தக்காளி விழுது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம காய் மேரினேட் பண்ணி ஒரு பவுல் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல தண்ணி சேர்த்துட்டு அலம்பிட்டு அதையுமே இதுல சேர்த்துருங்க. நல்ல ஒரு மசாலா வாசனை இதுல இருக்கும்.
இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை மூடி போட்டுட்டு நம்ம 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று கூடி பிளெண்ட் ஆகி வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்பவும் திக்காக இருக்காது, செமி ட்ரையாக இருக்கணும். கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நிஜமாவே சொல்றேங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு தந்தூரி ஃப்ளேவர் வேணும்னா சார்கோல கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிட்டு இந்த பவுலில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான தந்தூரி ஃப்ளேவரில் வந்துடும். கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.